Welcome to Live in Safe and Stretch channel. இன்னைக்கு May 12th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு code வந்து descriptionலயும் pinned commentலயும் இருக்கும். You can make use of it. So the first news is புத்த பூர்ணிமா வந்து 2025 according to Gregorian calendar படி எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க, which is on May 12. So May 12 ஜெயந்தி புத்த ஜெயந்தி ஆர் வெஷாக் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. இட் இஸ் அப்சர்வ்ட் as the festival commemorating the birth, enlightenment and death of Lord Gautama Buddha. ஸோ 2025 அப்போ புத்த பூர்ணிமா வந்து May 12 வருது. ஏன் 2025 அப்போ May 12 வருதுன்னு பார்க்குறோன்னா, there is no specific நம்மளோட நார்மல் Jan to December calendar இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக் டே இல்லை, டேட் இல்லை. ஸோ தே டூ ஹாவ் ஹிந்து மந்த் ஆஃப் வைஷாக் அப்படின்ற இதில் எப்போ ஃபுல் மூன் வருதோ அதுதான் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து தே வில் ஹாவ் தேட் டே ஆஸ் அ புத்த பூர்ணிமா டே. ஸோ பூர்ணிமா திதி அப்படின்னு ஒன்று 8/1 வருதான் ஆன் May 11. ஸோ தே ஃபிக்ஸ்ட் May 12 ஆஸ் த Buddha Purnima for this year. So life of Buddha, his birth, enlightenment and Mahaparinirvana, which is death, இது எல்லாமே வந்து ஒரே நாளில் தான் நடந்திருக்கு அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆன் இந்த ஃபுல் மூன் டே ஆஃப் ஹிந்து மந்தோட கேலண்டரில் அது அந்த வைஷாக்கா சம்திங் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த டே அப்போ தான் அவர் எல்லாமே மூணுமே நடந்துச்சு அப்படின்றதுனால அந்த டேவை வந்து புத்த பூர்ணிமா, புத்த ஜெயந்தி, விஷாக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் அப்சர்வ் பண்ணுறாங்க. சித்தார்த்த கௌதமா 2500 years ago லும்பினி அப்படின்னு ப்ரெசன்ட் டேயில் உள்ள நேபாளில் he got his enlightenment in Bodh Gaya and became the founder of Buddhism. So his ultimate goal in Buddhism is to represent the liberation from the cycle of birth and death. So அவரோட விஸ்டம், மெடிடேஷன் அண்ட் எத்திக்கல் கண்டக்ட் மூலிமா இதெல்லாம் நிர்வாணாவை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் ஹிஸ் தர்மா இஸ் த டீச்சிங் ஆஃப் அண்ட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் புத்தா எல்லாமே வந்து ட்ரூத், ரைட்டியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இருக்கும். Bodh Gaya is a sacred pilgrimage site in Bihar, India. புத்தாவோட என்லைட்மெண்ட் அங்கே தான் போதி ட்ரீ கீழே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மாயாதேவி டெம்பிள் which is located in Lumbini, it is the birth place of Lord Buddha. அதனால் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் இட் ஹாஸ் பீன் லிஸ்டட். ஸோ இதை வந்து just make note of it. And அதனால தான் இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, குளோபல் டயஸ்போரா எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் புத்தாவோட ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காக. தென் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே டு ஹானர் த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேர்ல். ஸோ அவங்களோட May 12 தான். ஸோ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேர்லை அவங்களோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அப்சர்வ்ட் இன் May 12. ஸோ இட் இஸ் த பர்த் டேட் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேர்ல் ஹூ வாஸ் பார்ன் ஆன் 1820. வேர்ல்டு வைடு ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட், நர்சிங் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டேவை அப்சர்வ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் நர்சிங் வந்து நர்சஸ் வந்து இதை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த வருஷத்தோட தீம் வந்து ஆர் நர்சஸ் ஆர் ஃப்யூச்சர், கேரிங் ஃபார் நர்சஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் எக்கனாமி அப்படின்றது தான். ஸோ பாலிசி அட்வொகேசிலாம் இருக்குது, அவங்களுக்கும் சேஃப் ஒர்க் என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. தென் எக்கனாமிக் லிங்க்குமே இருக்குது. தேர் இஸ் அ இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் நர்சஸ் வெல்ஃபேர் அண்ட் நேஷன்ஸ் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களோட சர்வீஸை அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டே இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் அப்படின்னு ஒரு குளோபல் யூனிட்டும் இருக்குது அவங்களுக்காக. ஸோ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேர்ல் ஹூ வாஸ் பார்ன் இன் May 12, 1820 அப்போது அவங்க தான் நர்சிங்கை வந்து கிரிமியன் வார் அப்போது ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க. ஸோ ஷி பிகேம் அ சிம்பிள் ஆஃப் கேர் அண்ட் மெடிக்கல் ரிஃபார்ம். அதனால் அவங்களோட பர்த்டேவை வந்து நர்சஸ் டே அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. The lamp is the key symbol for her legacy, which she used in ceremonial tributes like lamp lighting ceremony அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். ஸோ that's the thing here. May 12 நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணது 1953 டாரத்தி சதர்லேண்ட் அப்படின்றவங்க. அப்புறம் அஃபிஷியலாக 1965 ICN எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு they fixed May 12 as International Nurses Day in 1974. ஸோ நர்சஸோட வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் ரெசிலியன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அண்ட் சிம்பிள் இஸ் த லேம்ப்.
நேஷ்னல் டெக்னாலஜி டே விச் இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி டு கமோமரேட் இந்தியாவோட பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட். ஸோ என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் May 11. ஸோ நேஷ்னல் டெக்னாலஜி டே இஸ் ஆன் May 11. நம்ம பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1998 பண்ணோம். ஸோ அது ஏற்கனவே இந்த ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேர் வேர் 5 நேஷன்ஸ். அவங்க வந்து என்ன சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ US, UK, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா இந்த 5 கண்ட்ரியுமே வந்து சைன் பண்ணுறாங்க நான் ட்ரீட்டி ஆன் நான் ப்ரொலிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NPT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NPTயை சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்த 5 ஸ்டேட்ஸ் ரெகக்னைஸ் பண்ண 5 ஸ்டேட்ஸை தவிர வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ப்ரிவெண்ட் பண்ணணுன்றதுக்காக சைன் பண்ணுறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்றையும் வந்து எல்லா மற்ற கண்ட்ரீஸ் ஹூ டிடன்ட் ஹேவ் நியூக்ளியர் பவர் அவங்கள சைன் பண்ண சொல்லி வற்புறுத்துகிறாங்க. ஸோ இது பண்ணலைன்னா உங்கள் மேலே சாங்ஷன்ஸ் வரும்னு யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து த்ரெட்டன் பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணலைனாலும் நாங்கள் பண்ண மாட்டோன்ற மாதிரியான ஸ்டான்ஸில் இருக்காங்க. பட் அதையும் மீறி இந்தியா, நார்த் கொரியா, பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து we have அந்த நியூக்ளியர் பவர் now. இப்போது கீ சிக்னேச்சரிஸ் ஃபார் திஸ் CTBT, அதாவது இந்த காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியை சைன் பண்ண கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தோன்னா சைனா, ஈஜிப்ட், ஆப்வியஸாக இந்த 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அதுக்கு மேலே இஸ்ரேல், ஈரான், ஈஜிப்ட் எல்லாம் இருப்பாங்க அதில். ஸோ நான் CTBT வந்து ராட்டிஃபை பண்ணலை நிறையா கண்ட்ரிஸ். ஸோ அதில் நம்மளும் ஒருத்தவங்க. தென் எவென்ச்சுவலி வி ஸ்டார்டட் நிறைய நியூக்ளியர் டெஸ்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ் Pokhran 2 nuclear test which was conducted in 1998. So in the comprehensive nuclear test ban treaty வந்து நியூயார்க்கில் 1996 சைன் பண்ண சொல்கிறாங்க. 180 days after the date of deposit instrument இதை ராட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய கண்ட்ரிஸ் சைன் பண்ணாங்க. பட் எந்த கண்ட்ரியுமே இதுவரையும் ராட்டிஃபை பண்ணலைன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து இதில் என்ன மாதிரியான பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா, we won't sign because நம்மளோட கீ enemy, one of the neighborhood சைனா கிட்ட இருக்கும்போது we can't do that அப்படின்னு நினச்சிட்டு we didn't sign any of these things. ஸோ அந்த லிஸ்ட்லேயுமே வந்து இந்தியாவோடது இருக்காது. இந்தோனேஷியா, ஈரான் கூட இருக்கும். பட் இந்தியாவோட நேம் வந்து அதில் இருக்காது. எவென்ச்சுவலி we had this டெஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த டேவை தான் நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ சயின்டிஃபிக் எக்ஸலன்ஸை ஷோகேஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் May 11 அப்போது மேக்கிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டேஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்குறோம். அதனால நேஷ்னல் டெக்னாலஜி டே அன்றைக்கி வச்சுக்கிறோம். ஸோ 2025 அப்சர்வன்ஸ் மார்க்ட் 27 years since 1998 நியூக்ளியர் டெஸ்ட். ஸோ ஃபோக்கஸிங் ஆன் இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டி, டெக்னாலஜி ட்ரிவன் டெவலப்மெண்ட் இதெல்லாம். கோர் பர்பஸ் இஸ் டு இந்தியாவோட சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அண்ட் அவங்களோட மைல்ஸ்டோன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் இன்னோவேஷன். ஸ்ட்ராட்டஜிக் ரிமெம்பரன்ஸ் என்னென்னா, பொக்ரான் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டாக நம்ம பண்ணி முடித்தோம் இல்லையா, அண்டர் த ஆப்ரேஷன் சக்தி. ஸோ இந்தியாவால் நியூக்ளியர் கேப்பபிள் ஸ்டேட்டாக உலகுக்கு காட்டினது அதுதான். அஃப்கோர்ஸ் அப்போ வந்து அந்த 5 கண்ட்ரீஸ் வந்து தே வர் நாட் ஸோ ஹாப்பி வித் தேட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே நிறைய சாங்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் we had very bad what to say வெரி பேட் கான்சிக்வன்சஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி வி கேம் அவுட் ஆஃப் தேட். ஸோ நம்மளோட ரிசோர்ஸஸ் அண்ட் நம்மளோட உதவி தேவைன்ற போது யூஎஸ் ஹெல்ப்ட் அஸ் டு கம் அவுட் ஆஃப் தேட். அண்ட் நம்ம மேலே பேன், கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் தரமாட்டோன்ற பேன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி வி ஆர் இன் அ குட் பொசிஷன் நவ். ஸோ நம்மளோட பொக்ரான் 1 டெஸ்ட் வந்து ஸ்மைலிங் புத்தான்னு பேர், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் 1974 18th மேல அது நடந்துச்சு. அண்ட் இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் பாம் பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் இந்தியன் ஆர்மி இன் ராஜஸ்தானில் இது நடந்துச்சு. யூஎஸ் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் படி நம்ம வந்து அந்த ஆப்ரேஷனுக்கே வந்து ஹாப்பி கிருஷ்ணான்னு நம்ம பேர் வச்சோன்னு சொல்லிக்கிறாங்க. பட் we didn't have ஸ்மைலிங் புத்தான்றது தான் நம்மக்கிட்ட இருக்க நேம். அண்ட் சயின்டிஃபிக் ஃபோக்கஸ் அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக May 11 நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்றது தான் ஃபேக்ட்.
Operation Shakti is the code name for Pokhran 2 tests. So 3 nuclear devices on May 11 and 2 more on May 13 நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் in 1998. Hansa 3 is the Indiaவோட first indigenous light aircraft test flown May 11 1998ல பெங்களூரில் ஷோகேஸ் பண்ணோம் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் கேப்பபிலிட்டியில். த்ரிஷூல் மிசைல் இஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் பண்ணோம் டிஆர்டிஓவால் க்ரியேட் பண்ணி 1998 மே 11ல் தான். ஸோ அதனால தான் May 11 இஸ் அ நேஷ்னல் டெக்னாலஜி டே. ஸோ இந்த வருஷம் தீம் என்னது எம்பவரிங் அ சஸ்டைனபிள் டுமாரோ த்ரூ இனோவேஷன் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட்டாக நம்ம 1999லேயே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் 98ல் இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதனால திஸ் பொக்ரான் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து லீட் பண்ணார் பொக்ரான் 2 அப்போது. யூ நோ தட் தேர் வாஸ் அ கிளிச் இன் த சேட்டலைட் விச் வாஸ் கெப்ட் பை யூஎஸ். அந்த கிளிச்சை அந்த சம் செகண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அப்துல் கலாம் அவங்க வந்து இதை டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால். தே குடன்ட் ஃபைண்ட் தட் வி ஆர் டூயிங் அ டெஸ்ட் அப்படின்றத பண்ண முடிஞ்சுது அப்படின்றதெல்லாம் நிறையா இது இருக்குது. பட் ஆஃப்டர் மேத் இஸ் வெரி சேட் தான். ஏன்னா நம்ம அஃப்கோர்ஸ் அப்போ இருந்த பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருந்தாங்க. தே காட் ஹியூஜ் பாப்புலாரிட்டி. பட் பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸ் காட் அவங்க வந்து தே வேர் நாட் ஸோ ஹாப்பி வித் திஸ். ஸோ நிறைய யூஎன் மாதிரியான இதுக்கு கொண்டு போயிட்டு தே வேர் trying to get sanction against India, but eventually throughout the year nuclear non-proliferation treaty படி நம்மளை என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சாங்க. பட் we didn't do much. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட தேவை இருந்ததுனால they had சுமூகமாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருது. Now we are in a safer position. So now who recently announced a retirement from test cricket, making the end of 14-year long legendary career அப்படின்னா கண்டிப்பாக விராட் கோலியும் அந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரோஹித் சர்மாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா பண்ணிட்டாரு அண்ட் விராட் கோலி இஸ் ஆல்சோ அனௌன்சிங் இட் நவ். May 2025 அப்போது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன் ஆஸ்திரேலியா முடிச்சதுக்கப்புறம் he announced this. Kohli's final test appearance was at Sydney ground cricket groundல 4th test of India Australia series. His retirement marks a significant dent நம்மளோட இதில். So let us hope for the best players from here on. Which Indian air defense system jointly developed with Israel is deployed in Ladakh and used across all 3 military services அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் பாரக் 8. ஸோ ட்ரோன்ஸை வந்து லேட்டர் ஆன் 10th May அப்போது அதுக்கப்புறம் 10th May அன்றைக்கி நைட்டே வந்து வி யூஸ்டு திஸ். ஸோ இதை வந்து முன்னாடியே டிப்ளாய் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் தான் வந்து நம்மளை அவங்களோட ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு நிறையா நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சிக்னிஃபிகண்ட்லி நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இஸ்ரேல் வாஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி ஹூ ஓப்பன்லி சப்போர்ட்டட் இந்தியா. நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வி ஆர் வித் யூ அப்படின்னு சொன்னாங்க. பட் இஸ்ரேல் கம் ஆன் அப்படின்னு சொன்னது அவங்க தான். ஸோ டாப் 5 குளோபல் ஏர் டிஃபென்ஸ் பவர்ஸில் நம்மளும் ஒருத்தவங்க. தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் டிப்ளாய்ட் அக்ராஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஜோன்ஸ். எங்கெல்லாம் நம்மளால் தாக்கப்படப்படுவோம் அப்படின்னு யோசிச்சு லடாக், ஜம்மு, பஞ்சாப், நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலலாம் வந்து இதை வச்சுருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் அண்ட் சைனாவோட த்ரெட்ஸ் இருக்கிறதுனால வி ஹேவ் தெம் தேர். இந்தியாவோட காம்ப்ரிஹென்சிவ் ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை that is the objective. So to detect, intercept and neutralize the aerial threats. நம்ம பண்ண போகிறதில்ல, நியூட்ரல் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவோம். எனிமி ஃபைட்டர் ஜெட்ஸாக இருந்தாலும் சரி, பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் எதுவாக இருந்தாலும் இட் கேன் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வி ஆர் யூஸிங் திஸ் லேயர்டு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளாலையும் முடியும் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. இண்டிஜினியஸாக டெவலப் பண்ண சில விஷயங்களும் நம்ம புஷ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஆகாஷ், QRSAM, பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் விச் ஆர் ப்ரோக்ராம்டு பை DRDO நம்மள்கிட்டையும் சீக்கிரம் வரும். பாரக் வித் 8 வித் இஸ்ரேல் இதை வந்து நம்ம ஜாயின்ட் வெஞ்சராக பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ டிப்ளாய் பண்ணோம். ஸ்பைடர் அப்படின்றத இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சோவியட் சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து. ஸோ ஃப்யூச்சரில் வி மைட் ஹாவ் இன்னும் அதிகமான இந்த மாதிரியான பாரக் 8 மாதிரி அந்த நியூட்ரலைஸ் பண்ணுற டெக்னாலஜியை வந்து நம்மளே தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போது இதில் வந்து அந்த ஷார்ட் ரேஞ்சோட லெகசி என்னென்ன அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஐ எம் நாட் ஷுர் இந்த பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு.
Which public sector bank has announced 50,000 to 55,000 crore corporate loan pipeline for this financial year? Na Canara Bank da. So corporate loan they are getting ready. Pipeline la irukku. The coming months as part of its efforts to increase the corporate lending, they are going to give more loans to corporates அப்படினு சொல்லிருக்காங்க. So next few months they will do. So for financial year 26 corporate lending 10% increase பண்ணனும்னு நினைக்கிறாங்க. Overall credit growth guidance வந்து 10 to 11% இருக்கணும்னு நினைக்கிறாங்க. So loan dispersal plan இப்போ எவ்வளவு வச்சிருக்காங்க for this financial year னா 50 to 55,000 crore. இதுல 25 to 28,000 crore வந்து ஏப்ரலுக்கு முன்னாடியே sanction ஆயிடுச்சு. 600 crore வந்து disperse பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. So இப்போதான் மேல தான நமக்கு இந்த நியூஸ் வருது அதனால so they are in குட் புக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூ எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் நால்சா வந்து மே 14லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் எதுன்னு கேட்டிருக்காங்க. சூர்யாகாந்த் அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஹூ இஸ் அ சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் who has been appointed as the executive chairman of National Legal Service Authority by the President of India தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மே 14லேருந்து he will take in charge. So he is the second senior most judge of Supreme Court to this post. So the announcement வந்து நியூ டெல்லியில் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. His primary role is to lead efforts to provide free and competent legal services to the underprivileged and marginalized population across the country. So அதுக்காக தான் they are going to do this. So அந்த எதனால் எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. ஜஸ்ட் ரீட் இட் அவ்வளோதான். நம்மளுக்கு யாருன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். விச் ஏஐ வாய்ஸ் மாடல் ஹேஸ் லான்ச் த சர்வம் ஏஐ டு ரிஃப்ளெக்ட் இந்தியாவோட மல்டிலிங்குவல் டைவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் புல்புல் V2. ஸோ இந்த புல்புல் V2 இஸ் அ ஏஐ ஸ்டார்ட் அப், பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் ஆனால் சர்வம் ஏஐ தான் வந்து இந்த புல்புல் V2 அப்படின்ற நெக்ஸ்ட் ஜென் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல் டெய்லர்டு வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. திஸ் மாடல் வாஸ் லான்ச்ட் இன் May 2025 as part of சர்வம் ஏஐயோட ப்ராடர் கமிட்மெண்ட். ஸோ ஸ்பீச்சஸ் டெக்னாலஜியும் உள்ளே இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக பெங்களூரில் இது லான்ச் வந்து நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சர்வம் ஏஐயோட ஆன்கோயிங் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா ஏஐ மிஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சர்வம் ஏஐ தான் வந்து ஒரு இந்தியாவோட ஏஐ மிஷனுக்காக சூஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்றத ஞாபகம் தான் டூ கமெண்ட். லிங்குவிஸ்டிக் ரீச் இஸ் த மாடல் சப்போர்ட் 11 இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ இதில் வந்து 11 இந்தியன் லாங்குவேஜஸை தே கேன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் புல்புல் V2 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Who recently what is the recent breakthrough in rice genetics involved mapping 144 wild and cultivated varieties to build a full genome profile அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is Asian rice pan genome. ஸோ ஜீனோம்னா உங்களுக்கே தெரியும், டிஎன்ஏல அந்த பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டோட டிஎன்ஏலேயே தே வில் மேக் சம் சேஞ்சஸ். ஸோ இப்போ சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவர் பேன் ஜீனோம் ஆஃப் ஏஷியன் ரைஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அச்சீவ்மெண்ட் இன் ஜீனோம் ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் வந்து மேலே தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் பேன் ஜீனோம் அப்படின்னா டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷியஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜீனோமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டியை ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளே இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறது தான் இந்த பேன் ஜீனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஷியன் ரைஸ் வெரைட்டியில் சயின்டிஸ்ட் வந்து பேன் ஜீனோம் ஃபர்ஸ்ட் எவர் பேன் ஜீனோம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. த கோர் ரிசர்ச் வாஸ் led by the scientists from Chinese Academy of Science. So diverse rice varieties across Asia எடுத்து they were doing that amid increasing threats to global rice production due to climate change நடக்கிறதுனால இப்போ இந்த மேஜர் announcement வந்திருக்கு. The goal of this research is to genetically map the Asia cultivated rice origin sativa L or by sequencing both wild and cultivated varieties. Scope of the study is to 144 genome rice genomes வந்து அனலைஸ் பண்ணி அன்கவர் பண்ணணும். ப்ரீவியஸாக அன்னோன் ஜெனட்டிக் ட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. பேன் ஜீனோம் என்ன பண்ணும், அதுக்கு ஏன் பேன் ஜீனோம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹை ஈல்டு கொடுக்கும். டிசீஸ் ரெசிலியன்ட் வந்து ரைஸ் வெரைட்டிக்கு அந்த பேன் ஜீனோம் மூலயமா நம்ம கொடுக்கலாம்.
எந்த ஜீன்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு கண்டுபிடிச்சா அந்த ரெசிலியன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் இல்லையா, அதனால they are doing this. What is pangenome? A genomic database that increases both core genes common to all varieties and unique specific strains எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து they will collect and have it as a டேட்டா. ஸோ அதுதான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. 144 வைல்ட் அண்ட் கல்டிவேட்டட் வெரைட்டிஸை வந்து ஸ்டடி பண்ணி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேர் டிட் 11th ரவுண்ட் ஆஃப் இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோஷியேஷன்ஸ் நடந்துச்சுன்னா ப்ருசல்ஸில் நடந்துச்சு. ஸோ 11th ரவுண்டு நடந்திருக்கு. ஸோ லெட் அஸ் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் ஆஃப்டர் த சைனிங் ஆஃப் FTA. பட் அது வரையும் EUவோட நடந்துட்டுருக்கு ட்ரேட் ரிலேட்டடாக. பிகாஸ் EUலேருந்து வெளியில் வந்து UK கூட நம்ம பிரெக்சிட்க்கு அப்புறம் சைன் பண்ணிட்டோம். இன்னும் EU கூடயும் சைன் பண்ணிட்டா நம்மளுக்கு அதிகமான கண்ட்ரீஸோட ஆக்சஸ் கிடைக்கும். அதனால் வித் ஸ்டேட் லெவல் வாட்டர் ப்ராஜெக்ட் இஸ் டேக்ட் as the world's largest recharge initiative with 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்னு கேட்டிருக்காங்க. தப்தி ரீசார்ஜ். ஸோ MOU வந்து ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. தப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்டோட நேம். லாங் டேர்ம் இன்டர்ஸ்டேட் வாட்டர் கொலாபரேஷனுக்காக இதை சைன் பண்ணியிருக்காங்க. May 10th அன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டர்ஸ்டேட் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது போபால் மத்திய பிரதேஷில் மீட்டிங் மாதிரி ஹெல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்ஸ்டேட் கண்ட்ரோல் போர்ட் செஷன் வந்து 25 இயர்ஸில் நடந்திருக்கு. இது முன்னாடி வந்து 2000 தான் இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இப்போது 2 கவர்மெண்ட்லேயும் கொஞ்சம் சுமூகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறதுனால they are holding this meeting. Primary objective is to இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கணும். அதன் மூலயமா வாட்டர் ஸ்கேசிட்டி, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் என்ஹான்ஸ் பண்ணணும், செக்யூரிட்டி செக்யூர் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும் மக்களுக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அக்ராஸ் 2 ஸ்டேட்லேயுமே அதிகமாகணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஸோ ஜாயிண்ட்லி இந்த ப்ராஜெக்ட்டுக்காக மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா கமிட் பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரையும். ஸோ த டோட்டல் வாட்டர் ப்ரொபோஸ் டு பி யூட்டிலைஸ்ட் அண்டர் திஸ் ப்ராஜெக்ட் எவ்வளோனா 31.13 TMC வித் மகாராஷ்டிரா, 19.36 TMC with Madhya Pradesh. So receiving 11.76 TMC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரிகேஷன் அண்ட் கவரேஜ் த ப்ராஜெக்ட் வந்து மொத்தமாக பெர்மனெண்ட் இரிகேஷன் பெனிஃபிட் இவ்வளோ பேருக்கு கொடுக்க போகுது லேண்டுக்கு. அண்ட் இவ்வளோ ஹெக்டர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில், இவ்வளோ ஹெக்டர்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் வந்து எப்போ நடந்தது, ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 1990s இன்டர்ஸ்டேட் வாட்டர் ரீசார்ஜ் இனிஷியேட்டிவாக கொண்டு வந்தது தான். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணணும், செக்யூரிட்டி இன் அக்ரிகல்ச்சர் வாட்டர் செக்யூரிட்டி கொடுக்கணும், ட்ரிங்கிங் பர்பஸ்க்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷில் தே ஹேவ் டு டூ அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுக்கு 2000க்கு அப்புறம் இப்போ தான் அந்த ஒரு லைட் வந்திருக்கு. அதுக்கு விச் மிசைல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வாஸ் இனாக்ரேட்டட் இன் லக்னோ. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பிரம்மோஸ் பிளான்ட். ஸோ ஐ திங்க் திஸ் நியூஸ் இஸ் ரிப்பீட்டட், நேற்றே நம்ம பார்த்தாச்சு. Then which initiative has launched by Delhi police to bring school dropouts back to education அப்படின்னா நயி திஷா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. பாத் பேக் டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இன் சிட்டிஸில் அதிகமாகிறத நோட்டீஸ் பண்ணி டெல்லி போலீஸ் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க May 2025. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் டெல்லியில் ப்ராடர் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நயி திஷாவோட மேஜர் எய்ம் இஸ் டு ரீஇன்டகிரேட் சில்ட்ரன் ஹூ ஹேவ் ட்ராப் அவுட் ஆஃப் த ஸ்கூல். அவங்களை திரும்ப ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரது தான் எய்ம். டோர் டு டோர் விசிட் பண்ண போகிறாங்க. ட்ராப் அவுட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஏன் அவங்க ட்ராப் அவுட் ஆனாங்கன்ற அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் அபெண்டன் பண்ணாதீங்கன்ற ஹோலிஸ்டிக் சப்போர்ட் எல்லாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் NGOஸோடைய கொலாபரேட் பண்ணி தான் டெல்லி போலீஸ் இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஃபண்டிங், டியூட்டரிங் அண்ட் மென்டர்ஷிப் மூலயமா தே ஆர் கோயிங் டு சப்போர்ட் த சில்ட்ரன். ஸோ social mission they are going to conduct this particular thing. So that's it for today. All the best for your exams. If any, do comment and thank you.